எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் தலைவலி. அதனால நான் வந்து கொஞ்சம் தைலம் போட்டேன். தலைக்கு கண்ணுக்கெல்லாம் போடுவேன். கண் கலங்கினா பயந்துர இது பண்ணிடாதீங்க, கண் ஏன் அழுவுறீங்க அப்படின்ட்டு. தைலம் கண்ணுக்கெல்லாம் போட்டதுனால அது கண் கலங்கி வரும் எனக்கு. அப்போ தான் இந்த மண்டை பாரம் கொஞ்சம் இறங்கும். போட்டால் தான் எனக்கு மண்டை பாரம் கொஞ்சம் இறங்கி வரும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கண்ணுக்கு நெத்தியெல்லாம் போட்டு தேய்ப்பேன் போட்டு. ஓகே, இது எதுக்காக இந்த பதிவு போடுறேன்னா, நம்ம திருச்சி சாதனாக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தாய்ப்பால் தானம் பண்ணுங்க. தாய்ப்பால்லாம் தானம் பண்ண மாட்டாங்க, கொடுக்கலாம், ஓரளவுக்கு கொடுக்கலாம். ஒரு 2 பாலாடை, ஒரு பாலாடை அப்படி கொடுக்கலாம். ரொம்ப சுரக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன டம்ளர் கூட கொடுக்கலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். தாய்ப்பாலெல்லாம் தானம் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இப்போ ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது, எங்கள் அத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நான் 2 குழந்தை பெற்றிருக்கேன். அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. என் பையன் பிறக்கும் போது எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது. அவனுடைய இப்போ வரைக்கும் அவனுக்கு நான் வந்து ஆஸ்பத்திரின்னு கூட்டிகிட்டு போனது கிடையாது. வீட்டு மருந்தே தான் ஏதாவது ஒன்று செய்வேன். அப்படி ரொம்ப சளி இருந்தால் அவனாக தான் போவான் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற மருந்து தான் நான் சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு. ஓகேங்களா? குழந்தை தாய்ப்பால் வேணும்னா நம்ம வந்து முருங்கைக்கீரையில் எவ்வளோ முருங்கைக்கீரை பூண்டு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் வந்து தாய்ப்பால் சுரக்கும். அதெல்லாம் எங்கள் இதில் வந்து நாங்கள் ஈஞ்சன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அதை சூப்புன்னு சொல்கிறீங்க. நாங்கள் எங்கள் பர்மா பாஷையில் ஈஞ்சன்னு சொல்லுவோம். அந்த ஈஞ்ச தண்ணி வச்சு நைட்டே வச்சிடணும். மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் இடித்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் போட்டு கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அந்த முருங்கைக்கீரையை உரி வச்சுருக்கதை அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி விட்டுறணும். காலையில் அதை சூடு பண்ணி, லைட்டாக சூடு பண்ணி குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா ஊறும். அது ரெண்டாவது பட்சம். முதல் இது வந்து என்னதுன்னா, காம்பை பிடிச்சி குழந்தைய வாயில் வச்சு விடணும். அப்போ தான் அது வந்து குடிக்க தெரியாது. அதுக்கு அதில் நம்ம புழிஞ்சு விட்டோம்னா தான் அந்த குழந்தை குடிக்க ஆரம்பிக்கும். அதோடைய ருசி அதுங்களுக்கு தெரிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுங்க இழுக்க தான் பால் வந்து ஊற ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நடந்தனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அப்போ சொல்ல ஆள் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பக்கமாக பால் கொடுக்காதீங்க. ஒரு பக்கமாக பால் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த பக்கம் மறைவாக இருக்கனால இந்த பக்கம் மறைச்சி இதை நம்ம கொடுப்போம். இந்த பக்கத்தை சரியாக கொடுக்க மாட்டோம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால என்ன ஆகும், ஒரு பக்கம் மாறு வந்து தொங்க ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் உங்களுக்கு மாறு சின்னதாகிடும். ஒரு சைடு பாலும் வராது. பிள்ளை உரியவும் மாட்டாங்க. அந்த சைடு சுரக்கிற டேஸ்ட்டு, எந்த பக்கம் டேஸ்ட் அப்படி சுரக்க வருதோ அங்கே தான் குடிக்க ஆரம்பிக்குங்க. அதனால் 2 பக்கமும் மாற்றி ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் கொடுத்து மறுபக்கம் அடுத்து கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா 2 பக்கமும் சமமாக பால் ஊறும். ஓகேங்களா? அப்புறம் இன்னும் என்னென்னா, சின்ன மீனுங்க, நிறைய சின்ன மீனுங்க, அது வந்து மிளகு சீரகெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் பூண்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பூண்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நல்லா சுட தண்ணி சூடாக நல்லா வயிற்றுக்கு நேரம் அடித்து விட்டு, ஆப்ரேஷன் பண்ணப்போ அடிக்க முடியாது, இருந்தாலும் இடுப்போடு பிடிச்சி விடுங்க நல்லா சூடாக. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை இப்போ சொல்லியிருக்கிறேன். ஓகே, பாய்.